வெல்கம் டு அனிவிக்கி விலாக்ஸ். வந்தாச்சுங்க ட்ரெயின்குள்ளே. அப்படி முட்டி மோதி உள்ளே ஏறியாச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் சீட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டான். எங்களுக்கு எப்பயுமே விண்டோ சீட் தான் அமையும். இன்றைக்கி என்னமோ தெரில, விண்டோ சீட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவும் எங்களுக்கு மனசு வரல. சரி, அதனால டோர் பக்கம் இருந்துச்சு போய் அங்கே நின்று ஒரு சின்ன விலாக் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். ஸோ அங்கே போய் அவன் கூட உட்காந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும், ஏன்னா விண்டோ சீட்டாக இருந்தால் ஏதாவது ஒன்று பேசிட்டு அந்த மாதிரி வரலாம். இந்த பக்கமும் ஆளுங்க இந்த பக்கமும் ஆளுங்க. சரி, அப்போ தான் அந்த கீ செயின் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வைப்பாங்களே, அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் சரி பசிக்குதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு வெண்பொங்கல் வாங்கணும். ஆனால் அது அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரே அழுகுங்க காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி அதை பார்த்துட்டாங்க போல். இந்தாங்க சாப்பிடுங்க, ஊட்டி விடுங்க அவனுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிளேட் இட்லி, சிக்கன் குழம்பு, எங்களுக்கு ஒரு பிளேட் சிக்கன் குழம்புலாம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினோம் கொஞ்ச நேரம். அப்போலேயும் நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தான். ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் வச்சாங்க பாருங்க எங்களுக்கு ஒரு ஆப்பு. அம்மா அடியோ, அவ்வளோதான், சொல்கிறதுக்கெலாம் இல்லை, நீங்களே பாருங்க என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. எங்களால் முடியல. மெட்டாக்கோ போடு, மெட்டா போடு சரண், மெட்டாக்கோ. எங்களுக்கும் எப்படா சேலம் வரும் என்ன, ஏதாவது எல்லா இடத்துலையுமே நாங்கள் அப்படி தான் போனால் எப்படா வீட்டுக்கு வருவோம், எங்கேயாச்சும் போனால் எப்படா நம்ம போகிற வேறு இடத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ட்ராவல்லையே. ஏன்னா வச்சு செஞ்சுருவோம் எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே. அதாவது பக்கத்தில் இருக்கலாம் பார்த்துட்டு ஐயோ அம்மா சாமி, இப்படி ஒரு பேரண்ட்ஸா, இவங்களுக்கு ஒரு கோயிலே கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களை வச்சு செஞ்சுருவோம். இப்போ கூட பாருங்கள், மேலே ஏறிட்டு இருக்கா, பக்கத்தில் இருக்கிற ஆண்டி, பின்னாடி இருக்கிற ஆண்டியோட தலை முடிஞ்சு பிடிச்சி இழுத்துட்டு அவங்க திரும்பி பார்த்தாங்க. எப்படா கேள்வி கேட்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். விடலையே. கீழே இருக்கிறது அவங்க அப்பா அடிக்குது. அங்கே ஒரு சின்ன பையன் பாருங்க, இவனை பார்த்து ஒரே சிரிப்பு, அவனால் சிரிப்பும் அடக்க முடியல. அப்புறம் பக்கத்தில் அந்த பக்கம் சீட்லேயும் எங்களை மாதிரி 2-3 ஃபேமிலி குழந்தைங்கள வச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் சேட்டை தான், பட் இந்த அளவுக்குலாம் இல்லை சாமி, எங்களாம் முடியல சுத்தமாக. எப்படா வரும்னு சொல்லிட்டு டைமை பார்த்துட்டு அப்பப்போ ட்ரெயின் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காட்டிகிட்டே இருப்பேன் பாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனாலையும் அந்த ட்ரெயின்குள்ளேயே ரொம்ப நேரம் இருக்க முடியலையா என்னன்னு தெரியல, வச்சு செஞ்சுட்டான். அப்போ தான் யோசனை பண்ணோம், ஐயோ காரில் போயிருக்கலாமோ, நின்று இதை வேடிக்கை கூட காமிச்சிட்டு போயிருக்கலாமோன்னு கூட தோணுச்சு. சரி என்ன பண்ணுறது, வந்தாச்சு மாட்டியாச்சு, இப்போ ரீச் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சிட்டு வந்தாச்சுங்க. அந்த சின்ன குழந்தை அங்கேருந்து பார்த்துட்ருக்கல, அவள் தான் என்னோடய டைம் பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து என்ன பாப்பா, நான் சிப்ஸ் கேட்பேன், தரமாட்டேன்னு சொல்லுவாள். ரொம்ப க்யூட்டாக லட்டு குட்டி மாதிரி இருந்தா. அதனால நாங்கள் இங்கேருந்து அந்த டோர் இருக்கலாம், அங்கே எந்திரிச்சு போயிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆண்டி நல்லா அந்த தேசிய கொடியெல்லாம் வச்சுட்டு அந்த பின்னுவாங்கள்ல, அதெல்லாம் பின்னிட்டு இருந்தாங்க. ஃபைனலி சேலம் வந்து இறங்கியாச்சுங்க. இறங்கினோடனே அப்பாடான் இருந்தது, சாமி இன்னும் கொஞ்ச நேரம் தான், வீட்டுக்கு போய் தள்ளிடலாம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் நான் இவங்க வீட்டுக்கு தான் போனோம், எங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பேகை வச்சுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம். ஸோ அது எப்படா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு சின்ன கேப் மட்டும் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கேப் பிடிச்சாச்சு. பிடிச்சி ஒரு 10:45 வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், ஏன்னா அடுத்த விலாகில் தான் இன்னும் நிறைய ஃபன் இருக்குது. ஓகே பாய், see you on the next vlog.